அவருக்கு தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, தோக்கடிக்க முடியும் திமுகவுன்னு அவர் நம்புறாரு. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். விஜய் திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. துணை முதலமைச்சராகட்டும் திமுக முக்கியஸ்தர்களாகட்டும் விஜயுடைய வருகை என்பது அவர்களுக்கு பெரியதொரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. அவ்வளோ பெரிய கட்சி பேச எவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஏன் விஜயை மறைமுகமாக பேசுது? விஜய் உதயநிதியை ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்னாலும் சொல்லாட்டும் இது உண்மை. துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங், அவரே பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின்னா, அது திமுகவுக்கு பெரியதொரு தாக்கத்தை, பயத்தை விஜய் விஷயம் கொடுத்துருக்குன்றது தான் உண்மை. மக்களிடம் செல்வாக்குமிக்க ஒரு பிரமுகர், தலைவர்னு கூட நான் சொல்கிறேன் அவரை. கரெக்ட். இவரே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தூக்கமற்ற இரவுகளை கொடுக்குறாங்கன்னா திமுகவோட கோட்டையில் பெரிய அளவில் ஓட்டைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. பிளாஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் இன்க்ளூடிங் பிஜேபி, அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விஜயோட போய் சேர்ந்து விட முடியாதா, விஜயன் அருட்கண் பார்வை படாதான்னு ஏங்குறாங்க. இன்க்ளூடிங் பிஜேபி. பனையூரின் கதவுகள் திறக்க மறுக்கின்றன. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, பிஜேபி, பாமக. அடித்து சொல்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரியும், யாரையும் பெயர் சொல்ல விரும்பல, அது நாகரிகமாகாது. இவர்கள் ஏங்குகிறார்கள் விஜயின் அருட்கண் பார்வை கிடைக்குமா. அதில் சிலர் அப்பாயின்மெண்ட் வாங்க ட்ரை பண்ணி கிடைக்காம தோத்து போயிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Shirts and trousers. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எல்லாருமே சொல்றோம் டிஎம்கே ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப எந்த உள்ளார்ந்த நம்பிக்கையில அவர் நிற்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அஃப்கோர்ஸ் அதை நான் என்டார்ஸ் பண்ணல, அப்படி சொல்லக்கூடாது, அது தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. பட் இப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க நீங்க? தவறான பார்வை. ஒருத்தன் நமக்கு பிடிக்காத நிலைப்பாடு எடுக்கும்போது உடனே அவனை பிஜேபிக்கு பி டீம், அவன் ஆர்எஸ்எஸ், அதே மாதிரி அந்த சைட்லேருந்து அவன் திமுக பிடிக்காம ஏதோ ஒன்று செய்கிறான்னா அவன் திமுகவுக்கு பி டீம், அப்படி யாரை பற்றியுமே சொல்லக்கூடாது. அதையெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான, குறுகிய மனம் கொண்ட, குரூர புத்தி கொண்டவங்களோட ஒரு வார்த்தை. நான் நினைக்கிறது தான் சரி, அதுக்கு எதிராக போகிறவன்லாம் இவனுக்கு விலை போயிட்டான், அவனுக்கு விலை போட்டான்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அவருக்கு தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, தோக்கடிக்க முடியும் திமுகவுன்னு அவர் நம்புறாரு. அதுக்காக அவர் கூட்டணி இல்லாமல் திமுக தோக்கடிக்க முடியும் நம்புறது பிஜேபியோட பி டீம் என்பது திமுகவோட பி டீம். திமுகவோட பி டீம்ன்றது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அது இத்தகைய கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு எந்த விதமான பதிலும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மனசில் உன்னை ஏற்றிக்கிட்ட தேக்கிக்கிட்ட இது இப்படி தான் போது உன்னை எதுவுமே கன்வின்ஸ் பண்ணாது. தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது, அந்த மாதிரி தான். ஓகே. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, வெளில இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, பார்ட்டி லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்களாலேயே கூட அப்ரோச் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் தொடர்பு கொண்டா கூட விஜய் அப்ரோச் பண்ணவே முடியல, எங்களால் நெருங்கவே முடியலங்க, பட் வி ஆர் ரெடி டு ஜாயின் வித் டிவிகேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப சந்தேகத்தை உருவாக்குது. இது ஆச்சரியத்தை உண்டாக்கலாம், சந்தேகத்தை உருவாக்கக்கூடாது. யாராலையும் அணுக முடியாத மனிதராக இருக்கிறார்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டேட்டஸ். தட் டசன்ட் மீன் தட் இஸ் பி டீம். அதுதான் எனக்கு பிடிக்காத நிலைப்பாட்டில் ஒருத்தன் இருக்கும்போது, என்னால் புரிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவன் இவனோட பி டீம் அவனோட பி டீம்ன்றது சாரி, அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு நிலைப்பாடு. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களால அவர் அணுக முடியல. இப்போ மல்லை சத்யா புதுசாக அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது டிவிகே, அது ஒரு கேலி கூத்தாக இருக்குது. அந்த பேரில் இன்னொருத்த கட்சி வச்சுருக்கான், அவன் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான், அவன் கேஸ் போட போகிறான், அவன் கண்டிப்பாக கேஸ் போடுவான், அவனுக்கு பக்கம் தான் போவான். அவன் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சானா நீ எப்படி அவன் பேர் எடுப்போம்? திராவிட வெற்றி கழகம். இது முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் காப்பி அடிக்கிறீங்கல்ல, தமிழக வெற்றி கழகம். நான் என்ன சொல்கிறேன், இவங்களோட நிலைப்பாடு எனக்கு நல்லா தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் இன்க்ளூடிங் பிஜேபி, அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விஜயோட போய் சேர்ந்து விட முடியாதா, விஜயன் அருட்கண் பார்வை படாதான்னு ஏங்குறாங்க. பனையூருக்கு படையெடுத்து போக தயாராக இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் பிஜேபி. பனையூரின் கதவுகள் திறக்க மறுக்கின்றன. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, பிஜேபி, பாமக. அடித்து சொல்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரியும், யாரையும் பெயர் சொல்ல விரும்பல, அது நாகரிகமாகாது. இவர்கள் ஏங்குகிறார்கள் விஜயின் அருட்கண் பார்வை கிடைக்குமா. அதில் சிலர் அப்பாயின்மெண்ட் வாங்க ட்ரை பண்ணி கிடைக்காம தோத்து போயிருக்காங்க. இந்த பெரிய கட்சிகள் இருக்கவங்க சில சம்பவங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் பகிர்ந்துக்க விரும்பல, அது நாகரிகமாகாது. பொதுவெளியில் இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவர்கள் ஏங்குகிறார்கள். 80% ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் சோர்ஸ். கண்குத்தி பாம்பா தினமும் நீங்கள்
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருது இன்ச் பை இன்ச் பூத கண்ணாடி வச்சு சிங்கிள் காலம் உட்பட பார்த்தீங்கனாலே குறைஞ்சபட்ச அறிவு அனலிட்டிக்கல் மைண்ட் இருந்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து எப்படி தவிக்கிறாங்க வெளிப்படையாக, அதையும் பேர் சொல்ல விரும்பலை. ஆகவே இத்தகைய நபர்கள் வந்து தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு அவரை பற்றின எதிர்மறையான செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் சொல்கிறவங்களுக்கான நோக்கம் இது அவங்க பார்க்க முடியல. அவர் எத்தகையது ஒரு அரசியல்வாதி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியல. அவரால் வெற்றிகரமான அரசியல்வாதியாக முகிழ்க்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் யாரையும் மதிக்கிறதில்ல, யாரையும் கண்டுக்கிறதில்ல, அவர் பாட்டு போய்கிட்டே இருக்கார். இப்போ விஜயகாந்த்லாம் கட்சி ஆரம்பிச்சு நான் பார்த்துருக்கேன், யார் வேணால் போய் பார்க்கலாம், பல கட்சியிலேருந்து வந்தவங்களை சேர்த்துக்கிட்டாரு. வெரி அப்ரோச்சபிள். எனக்கு வேண்டான்றாரு, மக்களை சந்திக்கிறதே மீடியா வேணான்றாரு. ஆகவே இது ஒரு புது விதமான அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அது களத்துக்கு போகும்போது தான் சார் அதோட பலவீனம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் தான் அதோட பலவீனம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல்ல பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் இப்போ எஸ்ஐஆரில் என்ன கந்தரகோலம் ஆக போகுதுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஐஆரில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது விஜய். ஆள்லாம் நியமிச்சிட்டாரு அவர் தான் ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வரணும். ஜென்சியோட ஆவரேஜ் வயதே வந்து 18 அல்லது 19 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். தொடர்ச்சியாக தாழ்காரங்க ஒரு 2005 பிறந்தவங்க தான் அவங்க 5க்கு பிறகு. ஆமாம், இப்போ எஸ்ஏஆரில் ப்ராப்ளமே அவன் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காது, அவனை முதல்ல சேர்க்கணும். அதுதான் அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். அது பல தொலைக்காட்சி பேட்டிகளை நான் சொல்லியிருக்கிறேன். இது திமுக தடுக்குதுங்கிறாங்க அவங்க, அது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அப்படிலாம் பெருசாலாம் தடுத்துட முடியாது. சில இடங்களில் தடுப்பாங்க. அது அந்த காலத்தில் அண்ணா திமுக பண்ணிச்சு இந்தியா போகிற எல்லா மாநிலத்திலையும் அவன் பலவீனம். இன்றைக்கி பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்தில் போய் காங்கிரஸ் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேரவே முடியாது. அதே திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி விட மாட்டாங்க. ஒரு காலத்தில் லெஃப்ட் இதை வெஸ்ட் பெங்காலில் பண்ணிகிட்டு இருந்தோம். லெஃப்ட் இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறான். வாய்ப்பு இருக்கும்போது எல்லாம் வாய்ப்பு கிடச்சா வலியது எஞ்சும். அது இது புதுசு இல்லை. அதை தான் சொல்ல வரேன். இதில் குற்றச்சாட்டாக விஜய் வைக்கக்கூடிய எதுவுமே புதியதல்ல. தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். பைபிளை ஒழுங்காக படித்தா கூட விஜய்க்கு சில விஷயங்கள் உண்மையாக புரியும் நான் நினைக்கிறேன். அவர் கிறிஸ்தவன்றதுக்காக நான் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்ல. பைபிளை எல்லாரும் படிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா எல்லாரும் பைபிளை படிக்கணும், பகவத்கீதையை படிக்கணும், திருக்குறளை படிக்கணும், குரானை படிக்கணும். எல்லாரும் பைபிளில் அதுவும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அவ்வளோ அற்புதமான நிறைய விஷயம், நல்ல விஷயம், நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. குறைஞ்சபட்சம் பைபிளை படித்தா கூட விஜய்க்கு வந்து சில உண்மைகள் புரிய வரும். இது எதுவுமே புதுசு இல்லை. அப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்காமல் தடுக்கிறான்றது புதுசு இல்லை. அதை மீறி தான் நீ கட்சியை வளர்க்கணும். மக்கள் விரும்பும் முதல்வர்னும் போது காங்கிரஸ் 5 பேர் கொண்ட குழுவை போட்டதுக்கு நானும் தயாராக இருக்கேன், பார்த்துடலான்ற முடிவு வந்துட்டார். பட் பாருங்களேன், இப்போ நீங்கள் கிளியராக சொல்கிறீங்க இப்படி ஒரு பாலிடிக்ஸை மோடி கூட பண்ணது கிடையாது, அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் திமுகவினுடைய அடுத்த முகவரி அடையாளமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவித்திருவிழாவில் பேசும்போது விஜயை தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, விஜயை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு, விஜயை தான் அட்டப்படங்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க கண்டுக்கவே கூடாது. இல்லைங்க, சரி, பர்சனல் அட்டாக்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை, தனி மனித தாக்குதல்களுக்கெல்லாம். ஆனால் விஜய் விஜய் திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. துணை முதலமைச்சராகட்டும் திமுக முக்கியஸ்தர்களாகட்டும் விஜயுடைய வருகை என்பது அவர்களுக்கு பெரியதொரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. இது உண்மை. இல்லாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சில் வந்து அட்டகத்தி தாஜ்மஹால்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் உதயநிதியை ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்னாலும் சொல்லாட்டும் இது உண்மை. 75வது ஆண்டு விழா ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. சுதந்திர இந்திய வரலாறில் நாடு விடுதலை அடைந்த பிறகு தோன்றிய பிராந்திய கட்சிகளில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய முதல் கட்சி திமுக. 75 ஆண்டுகள் ஒரு கட்சியோட வரலாறில் மிகப்பெரிய சாதனை. அந்த 75 ஆண்டுகள் அவங்க 50 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்திருக்காங்க. 3/2 பங்கு அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி செத்துருக்கும் இல்லை, ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆண்டு இருக்காங்க. இன்றைக்கி மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் இன்னொரு முறையும் கூட அவர்கள் ஆளலாம். அவ்வளோ பெரிய கட்சியோட அந்த மாநாட்டில் இத்தனைக்கும் அவங்க அந்த சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோட பொது நிகழ்வுகள் எல்லாம் அந்த கட்சியோட பங்களிப்பு என்பது அபரிதமானது. அவங்கள நீங்கள் ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், ஒதுக்கி தள்ளணும் ப்ளீஸ். நல்லதோ கெட்டதோ திமுகவோட பங்களிப்பு என்பது அபரிதமானது. திமுகவை ஒதுக்கிட்டு சுதந்திர இந்திய வரலாறை எழுத முடியாது. அவ்வளோ பெரிய கட்சி பேச எவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஏன் விஜய் மறைமுகமாக பேசுது? அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி, திமுக செய்த சாதனைகளை பற்றி எல்லாம் பேசாமல், மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்ததாக சொல்லிக் கொள்ளுகிற சாதனைகளை பற்றி பேசாமல், இன்றைக்கி விஜயை பற்றி பெயர் குறிப்பிடாமல் அவங்க பேசுகிறாங்கன்னா விஜய் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறார். ஒரு ஹெட்டேக்குன்ற ஸ்டேஜை தாண்டி சவாலாக உருவெடுத்துட்டார். பிகாஸ் இஸ் அ டிஸ்ரப்டர். அதான் உண்மை. ஆனால் விஜயோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா அது இப்படி இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இது எந்த விதமான சோதனை என்று புரியவில்லை. சொல்லுவாங்க பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்னுவாங்க. பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில், ஆழ்கடலில் போய் குதிக்கிறதா அல்லது பேய்கிட்ட மாட்டிக்கிறதான்னு. எது போய் ஆழ்கடல் எதுன்னு எனக்கு கேட்காதீங்க. தேவையில்லாத எல்லாம் புள்ள குட்டிக்காரன், புரியுதுங்களா? பசுமாதம் பண்ணிடாதீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுகவுடைய பவள விழா கொண்டாட்டங்களில் விஜயை அவர்கள் சிலாகித்து விஜயை பற்றி பேசியது, அதுவும்
துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங், அவரே பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின்னா, அது திமுகவுக்கு பெரியதொரு தாக்கத்தை, பயத்தை விஜய் விஷயம் கொடுத்துருக்குன்றது தான் உண்மை. ஆனால் விஜய் எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது இத்தகைய ஒரு அடிப்படை அரசியல்வாதிக்குரிய பல குணாம்சங்களே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர், மக்களிடம் செல்வாக்குமிக்க ஒரு பிரமுகர், தலைவர்னு கூட நான் சொல்கிறேன் அவரை. கரெக்ட். இவரே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தூக்கமற்ற இரவுகளை கொடுக்குறாங்கன்னா திமுகவோட கோட்டையில் பெரிய அளவில் ஓட்டைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் மிக மோசமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இது உணர்த்தக்கூடிய செய்தி. தமிழ்நாடு அரசியல் எப்படி பார்த்தாலும் அருள் இதை விட அவலமான கட்டத்தை நோக்கி, தற்பொழுது இருக்கக்கூடிய அவலச்சூழலை விட மோசமான அவலச்சூழலை நோக்கி தமிழக அரசியல் நகர்வதற்கான எல்லா அறிகுறிகளும் ரொம்ப தெளிவாக தென்படுகின்றன. தமிழ்நாட்டு மக்கள் பாக்கியம் செய்தவர்கள் தான். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Ariza, shirts and trousers.